என் பேச்சு ஞானமான பேச்சா? பிரைஸ் தி லார்ட். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். திருப்பாடல் சங்கீதம் 49:3. திருப்பாடல் 49 தாவீது ஞானத்தை குறித்து பேசுகிறார். நாம் எதை அடிக்கடி மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதைத்தான் பேசுவோம். நம் மேல் அதிகாரியை குறித்து பயப்பட்டு கொண்டே இருந்தோம் என்றால் அவரிடம் பேசும்பொழுது பயந்து கொண்டுதான் பேசுவோம். ஏன்? பயம் என்ற நினைப்பு பயமுள்ள வார்த்தைகளைத்தான் வெளிக்கொணரும். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என என் அன்பு ஆண்டவர் ஏசாயா 41:10 கூறியுள்ளார். அதனால் நான் பயப்பட மாட்டேன் என நினைத்தேன் என்றால் பயமுள்ள வார்த்தைகள் என் நாவிலிருந்து வர முடியாது. ஏன்? உள்ளத்தில் பயமில்லை. அதனால் அது உருவாக்கும் வார்த்தைகளும் பயமற்றதாகத்தான் இருக்கும். அன்பானவர்களே, தற்பொழுது உலகமானது தேவையற்ற சத்தங்களாலும் தர்க்கங்களாலும் எதிர்மறையான வார்த்தைகளாலும் தான் நிரம்பியிருப்பதை காண்கிறோம். ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் வித்தியாசமாக, அதாவது மற்றவர்கள் சந்தேகத்தை பேசும் பொழுது நாம் நம்பிக்கையையும், மற்றவர்கள் பயத்தை பேசும் பொழுது நாம் அமைதியையும், தோல்வியை பேசும் பொழுது வெற்றியையும் விசுவாசத்தையும் குறித்து பேச வேண்டும் என ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். தெருவிலும் பிரசங்க மேடைகளிலும் ஆண்டவரை குறித்து பேசுவதுதான் ஊழியம் என நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதனையில் இருக்கும் மனிதரிடம் இயேசுவின் வார்த்தைகளை கூறி ஆறுதலாக பேசுவதும் ஊழியம்தான். ஒரே ஒரு இறை வார்த்தை உடைந்து போன உள்ளத்தை தேற்றுவதாக அமைந்திருக்கிறதை எத்தனையோ சாட்சிகளில் நாம் கேட்டிருக்கிறோம். வேதனையின் உச்சத்திற்கு சென்ற மனிதர் ஒருவர் பேசியது இது. சாகணும்னு நான் கடலை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த இடத்துல ஒரு கல் கிடந்ததை நான் பார்க்காம தடுக்கி விழ இருந்த என்னை அந்த வழியாய் போய்கொண்டிருந்த ஒருவர் தாங்கி பிடித்து, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை அன்பு செய்கிறார் என்று சொன்ன பொழுது இருண்ட காட்டில் வெளிச்சம் தோன்றியது போல இருந்தது. என்னை அன்பு செய்யும் இந்த இயேசுவிடம் போய்தான் பார்ப்போமே என்று இயேசுவை தேட ஆரம்பித்தேன். இயேசு என்னை இன்று அவருக்கு வேலை செய்யும் ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறார். அவருக்கே நன்றி என்று சொன்ன சாட்சி கடலின் ஒரு துளிதான். ஆம் அன்பானவர்களே, ஒரு ஆத்மா கூட இழந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தன் முழு இரத்தத்தையும் சிந்தின நம் தேவன் எப்படி ஒரு அருமையான திட்டம் வைத்திருந்தார். இந்த மகனின் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் போகும் வழியில் கல்லை போட்டு தடுக்கி விழ வைத்து தன்னை அல்லும் பகலும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு மகனை அங்கு அனுப்பி அவரது வாயிலிருந்து இந்த வல்லமையான வார்த்தைகளை வரச் செய்து அந்த மனிதனை காப்பாற்றியது மட்டுமல்ல, அந்த மனிதனின் மூலமாக அநேக மனிதர்களை தன்னிடம் அழைத்து கொண்டிருக்கிறாரே. ஒரு அருமையான மகத்தான திட்டத்தின் மூலம் அந்த மனிதன் மட்டும் ஜீசஸ் லவ்ஸ் யூ என்ற ஞானமிகு வார்த்தைகளுக்கு பதிலாக பார்த்து போகக்கூடாதா, கண்ணை எங்கே வச்சிருக்கிற என்று கோபமாக பேசியிருந்தால் இந்த விலையேற பெற்ற ஆத்மா இழக்கப்பட்டிருக்குமே. ஆம் அன்பானவர்களே, நம்மில் அநேகருக்கு ஆண்டவருக்கு நாம் ஊழியம் புரியும் வேலைத்தலம் நம் வீடாகத்தான் உள்ளது. வீட்டில் வேதனையில் இருக்கும் கணவரிடம் எரிகிற தீயில் எண்ணெய் வார்ப்பது போல பேசாத வார்த்தைகளாகட்டும், அல்லது உடல் நோயிற்றிருக்கும் மனைவியிடம் பேசக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளாக இருக்கட்டும், வழி தெரியாமல் உழன்று கொண்டிருக்கும் நம் பிள்ளைகளிடம் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும், உறவுகளிடம் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் வல்லமை வாய்ந்தவையாக இருக்கும். அது இறை வார்த்தைகளினால் நிரம்பியதாக இருந்தால். மகன் செல்லும் வழி சரியில்லையா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்று இருக்கும் இறை வார்த்தைகளை எபிரேயர் 4:12 பேசும் பொழுது நிச்சயம் அது அவனை நல்வழிப்படுத்தும். அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும் மனதையும் ஞானமிகு சொற்களை பேசும் நாவையும் நாம் வேண்டுவோம். ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது நாம் ஆண்டவரே இதை பேசலாமா என்று கேட்டுவிட்டு பேச முடியாது. அதனால் அதிகாலையில் எழுந்தவுடன் நமது நாவை அப்படியே ஆண்டவரிடம் சரண்டர் பண்ணிவிடுவோம். ஆண்டவரே, இந்த நாவினால் நான் யாரையும் வேதனைப்படுத்தாதபடிக்கு, இந்த நாவினால் நான் மற்றவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை பக்கத்தில் வரச் செய்ய இந்த நாவை நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம் நாவை ஒப்பு கொடுப்போம். நம் எண்ணங்கள் ஆண்டவரின் வார்த்தைகளினால் நிரம்ப விவிலிய வாசிப்பை முதன்மைப்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, என் நாவை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இன்று நான் பேசும் அனைத்து வார்த்தைகளும் விவேகம் உள்ளவையாக, ஞானம் உள்ளவையாக இருக்க கிருபை புரியும். ஆமேன்.